ஓம் சாந்தி 9/3/2025 பாபாவின் முரளியின் ஸ்லோகம். ஒவ்வொரு எண்ணமும் மேன்மையானது ஆகும்போது உங்களுக்கும் உலகுக்கும் நன்மை ஏற்படும். முதலிலே எண்ணங்களுடைய வகைகளை நாங்கள் சாதாரணமான மாதிரி வகைப்படுத்தினோம் என்றால், சாதாரணமான எண்ணம், ஆக்கப்பூர்வமான எண்ணம், வீணான எண்ணம், எதிர்முகமான எண்ணம் என்று 4 வகையாக இந்த மொழியிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் வீணான எண்ணமோ சாதாரணமான எண்ணமோ எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு பயன்படுத்தக்கூடாத விடயங்கள். அதே அந்த மாதிரி எண்ணங்களை நாங்கள் உருவாக்கவே முடியாது, உருவாக்கவே கூடாது. சில வேளைகளிலே ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நாங்கள் உருவாக்குகிறோம். ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கோ, அது ஆக்கப்பூர்வமான அல்லது ஒரு விடயத்தை உருவாக்குவது, உதாரணத்துக்கு ஒரு கவிதை, ஒரு கட்டுரை, ஒரு நாடகம், அது கட்டடம், இவ்வாறு ஏதாவது புதிதாக ஒரு நிர்மாண பணியை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு இந்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உதவுகின்றன. ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை உருவாக்குவதற்கு நிறைய எங்களுக்கு மனதிலே, எண்ணத்திலே பணிவு தேவைப்படுகிறது. வீணான எண்ணங்கள் கடந்த காலத்துக்குரிய விடயங்களுக்குரியதோ அல்லது முடிந்ததுக்குரிய விடயங்களோ நாங்கள் கொண்டிருக்கக்கூடாது என்பது நமக்கு எல்லோருக்குமே மிகவும் தெரியும். அது எங்களுக்கு கடுமை அல்லது தீமையை தான் கொண்டு வரும். எதிர்முகமான எண்ணங்களுக்குரிய இடமே இங்கு இல்லை. சாதாரணமான எண்ணங்கள் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தினசரி எங்களுடைய ஆடைகள், அணிகள், உணவுகள், நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, பணி, சேவை என்று எங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நாங்கள் பார்க்க போவது மேன்மையான எண்ணம் என்றால் என்ன? மேன்மையான எண்ணம் என்பது எனக்கும் மற்றவருக்கும் எப்பொழுதுமே நன்மையை கொண்டு வரக்கூடியது. ஆக்கப்பூர்வமான எண்ணத்துக்கும் இன்னும் ஒருபடி மேலானது. அவை நாங்கள் சுயமரியாதை என்று சொல்லப்படுகின்ற எங்களை பற்றின சரியான ஒரு கண்ணோட்டம் அல்லது பார்வையில் முதல் எங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். தன்னை ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்திருக்க முடியாத ஒருவரால் மற்றவருக்கு உதவி செய்யவே முடியாது. எப்பொழுதுமே தன்னை பற்றின அந்த கண்ணோட்டம் தாழ்வோ அல்லது உயர்ந்தோ இருக்கக்கூடாது. உயர்ந்த நிலையில் வரும் பொழுது அது அகங்காரமாக ஆகிவிடுகின்றது. தாழ்ந்த நிலைக்கு வரும் பொழுது தாழ்வு மனப்பாங்காக வருகின்றது. தாழ்வு மனப்பாங்கு அல்லது குறைந்த சுயமரியாதையில் இருக்கின்றவர் எப்பொழுதுமே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை கொண்டிருப்பார். சுய பாதுகாப்பற்ற தன்மை அவருக்கு இருக்கும். யாராவது ஒருத்தர் அவரை மிஞ்சி அல்லது நாள் பலருடன் இருக்கும் பொழுது அதே சிறப்பியல்போ இல்லாவிட்டால் கொஞ்சம் வித்தியாசமான சிறப்பியல்பை கொண்ட நபர் இருக்கும் பொழுது அவர் தனக்கு எதிரி என்ற உணர்வு அவருக்கு ஏற்படுகின்றது. இது அவர் எதிரி அல்ல, இது அவருடைய சுயமரியாதை குறைவில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. அதே மாதிரி வேறு தினமும் அவை செய்கின்ற பணி, அதை வேறு யாராவது செய்தாலும் அவர்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் ஏற்படுகின்றது. இவ்வாறு எல்லாம் அவர்கள் கொண்டிருப்பது என்பது அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. அது ஒவ்வொரு முறையும் அவர்கள் இவ்வாறு சிந்திக்கும் பொழுது அவர்களுடைய ஆன்மீக சக்தியை அது குறைத்து விடுகின்றது. அவை இவ்வாறு கொண்டிருப்பவர் மற்றவரை அல்லது மற்ற ஆக்களை ஒரு சவாலாகவோ அல்லது போட்டியாகவோ சிந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. சிலர் தாங்கள் சரியென்று நிரூபிப்பதற்காகவும் மற்றவர்களை குறை சொல்கின்ற இவ்வாறு பல வகையான எதிர்முகமான விடயங்கள் மனதிலே உருவாகின்றன. பிராமணர்கள் ஆகிய பிறகும், பாபாவுடைய குழந்தைகள் ஆகிய பிறகும் இவ்வாறு பல சிக்கல்களில் அல்லது இந்த புயல்களிலே மாட்டிக்கொள்கின்றார்கள். அவை மேன்மையான எண்ணம் என்று சொல்லும் பொழுது இந்த மாதிரியான இந்த எண்ணங்களுக்கும் இடமே இல்லை. எப்பொழுதும் தன்னுடைய
பெருமை அல்லது தன்னுடைய முகத்துவம், தன்னுடைய முக்கியம், தன்னுடைய தேவை அல்லது தன்னுடைய சிறப்பியல்பினுடைய தகுதி அல்லது அதனுடைய தராதரத்தை புரிந்து கொண்டு அந்த ஆசனத்திலே எப்பையும் தன்னை நிலைநிறுத்தி கொள்வார். அதாவது ஒரு வைரம் என்பது எப்பொழுதுமே அதற்குரிய இடத்தில் தான் வைக்கப்படுகின்றது. அவை தன்னை பற்றின சரியான பார்வை இருக்கின்றவர் எப்பொழுதும் தன்னுடைய மனதை இந்த மாதிரியான குப்பையான ஒரு சில்மிசமான அல்ல சின்ன விடயங்களுக்கு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டார். ஆகவேதான் மேன்மையான நிலையிலே மனதை கொண்டிருப்பதற்கு சுற்றி வருகின்ற சூழல் பல விடயங்கள் நடக்கும். போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவு மாதிரி தவறான அவதூறுகள், பழிச்சொல்லுகள், தவறான புரிந்துணர்வு, இப்படியெல்லாம் எதுவும் நடந்தாலும் தன்னுடைய நிலையை ஒரு நாளும் இழக்க மாட்டார். நிரந்தரமான அமைதியும் நிரந்தரமான திருப்தியும் அவருடைய மனதிலும் புத்தியிலும் குடிகொண்டிருக்கும். இந்த நிரந்தரமான அமைதியும் திருப்தியும் இருக்கின்ற ஒருவரால் தான் தன்னை பற்றியும் மற்றவரை பற்றியும் ஒரு மேன்மையான எண்ணத்தை கொண்டிருக்க முடியும். அதனால் தான் சொல்வார்கள், நிறைகுடம் தளம்பாது. ஆகவே தவறான எந்த விதமான புரிந்துணர்தலுக்கும் அங்கு இடமே இல்லை. இப்படி மேன்மையான எண்ணங்களை கொண்டிருப்பவர் தான் தானை ஆக முடியும். உலகத்திலே மிகப்பெரிய புண்ணியம் என்னவென்று சொன்னால் மற்றவர்களுக்கு மன வலிமையை தானமாக வழங்குதல். மன வலிமையை தானமாக வழங்குவதற்கு ஒருவர் முதலிலே தான் மிகுந்த மன வலிமை படைத்தவராக இருக்க வேண்டும். தான் மிகுந்த மன வலிமை படைத்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னிலே கவனம் செலுத்த வேண்டும். தன்னிலே கவனம் செலுத்துவதென்றால் ஸ்ரீமத் பாபாவுடைய அனைத்து வகையான கோட்பாடுகள் இவற்றிலெல்லாம் ரொம்பவும் சரியான முறையிலும் அன்புடனும் அதனை கடைப்பிடிப்பவராக இருக்க வேண்டும். தான் முரளியை சரியான முறையில் செவிமடுக்காத ஒருவரால் அல்லது ஒரு நாளும் செவிமடுக்காத ஒருவரால் இன்னொருவருக்கு உதவி செய்வது என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதை பற்றி நாங்கள் நினைக்கவே முடியாது. அவை தினசரி முரளியை எந்த சிரமமும் பார்க்காம நிலையத்திலே போய் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு இயல்பாக ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம், ஒரு தைரியம், ஒரு துணிவு அனைத்தும் ஏற்படுகின்றன. அப்பொழுதே நாங்கள் படிப்படியாக மேன்மையான எண்ணத்தை நோக்கி இலக்கில் அடியெடுத்து வைக்கின்றோம் என்பது அதனுடைய அடையாளம். அவை கேட்டது மட்டும் பத்தாது, அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நான் சிந்தனையிலே வைத்திருக்க வேண்டும். மற்றும்படி போகின்ற வழி, சந்திக்கும் நபர் அனைவருக்கும் என்னுடைய எண்ணங்கள் மூலம் நற்பண்புகளை தானமாக வழங்க வேண்டும். அப்படி நான் செய்து கொண்டிருப்பேனாயின் என்னுடைய எண்ணங்களை மேன்மையாக வைத்திருப்பது எனக்கு லேசாக இருக்கும். என்னுடைய மனதை நான் அப்படி பயிற்று வைத்திருக்கிறேன். எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் அதை ஒரு எதிர்முகமான விளைவாகவோ ஒரு பாதிப்பாகவோ பார்ப்பதற்கு மேன்மையான எண்ணங்களை கொண்டிருப்பவரால் முடியாது. அவர் எதையுமே சரியானதாக அல்லது ஆக்கபூர்வமானதாக அல்லது தீர்வின் பாதையை நோக்கித்தான் அவர் சிந்திப்பார். ஆகவேதான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய வேகமான முன்னேற்றத்துக்கு தீவிர முயற்சி என்று பாபா அடிக்கடி சொல்லுவார். தீவிர முயற்சி என்றால் செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார் அவர். மற்றது எப்பொழுதுமே தன்னிலை கவனம் செலுத்தி கொண்டிருப்பார். அவே வேகமான முன்னேற்றத்துக்கு எல்லா எண்ணங்களையும் முதலிலே நான் சோதித்து பார்த்து அது மேன்மையானதாக இருக்காண்டா, எனக்கும் மற்றவருக்கும் நன்மை செய்வதாக இருக்கின்றதா, நான் அமைதியையோ சந்தோஷத்தையோ நல்ல பண்புகளையோ சக்திகளையோ மன வலிமையையோ இதற்கு தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு அதிகளவு அமைதியும் சந்தோஷமும் சக்திகளும் மன வலிமையும் அதிகளவு கிடைக்கும் என்பது திட்டவட்டமாக நமக்கு தெரியும். ஆகவே யார் இந்த பணியில் ஈடுபடுகின்றாரோ அவராலே பறந்து இந்த பிராமண வாழ்க்கையில் செல்ல முடியும். அவ்வாறு நாங்கள் 24 மணித்தாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரமாவது இந்த மேன்மையான எண்ணங்களை உருவாக்குவதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். பிறகு இது பயிற்சி செய்ய நீண்டகால பயிற்சி என்று சொல்வார் பாபா. பயிற்சி செய்ய செய்ய எங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட விடயமாகிவிடும் பொழுது
இயல்பாகவே மேன்மையான எண்ணங்களை கொண்டவர்களாக நாங்கள் ஆகிடுவோம். தாதிமார் மாதிரி, பிரம்மபாபா மாதிரி. அவை நான் ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு பிரேக் போட்டு சோதித்து பார்க்குறேன். இந்த கடந்த ஒரு மணித்தியாலத்தில் எவ்வளோ மேன்மையான எண்ணம் எனக்கு இருந்தது. முயற்சி செய்து பார்ப்போமா? ஓம் சாந்தி.